தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 33 பேரை 7 படகுகளுடன் சிங்கள கடற்படையினர் நேற்று முன்தினம் நள்ளிரவு சிறைபிடித்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். கஞ்சத்தீவுக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை சிங்கள படையினர் கைது செய்திருப்பது கடுமையான அத்துமீறலாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய செயலை இனியும் அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை சிங்கள படையினர் கைது செய்வதும் சுட்டுக் கொல்வதும் தாக்குவதும் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்கின்றன என்றும், இதுவரை 600க்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்னர் மீனவர்கள் மீதான சிங்கள படையினரின் அத்துமீறல் ஓயும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழக மீனவர்களை சிங்கள படையினர் கைது செய்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் தொடர்பான பிரச்சனையில் இலங்கை அரசு இன்னமும் திருந்தவில்லை என்பதையே இது காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் இடையூறுகளாலும் அத்துமீறல்களாலும் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு தங்களுக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தரும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே கைது செய்யப்பட்ட 33 மீனவர்களையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதுடன் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று அந்த அறிக்கையில் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்.